இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் இடத்தில் வர தடை செய்யாதிருங்கள் என்று சொல்றார். இப்ப நான் உங்களோடு கூட சுருக்கமாக நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் கடவுளிடத்துல வருவதற்கு தடையா இருக்கிறோம், நான் எப்படி நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்களாக வளர்க்க முடியும் என்று ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது இந்த நாளின் செய்தியோடு தொடர்புடையதான். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல வருவதற்கு தடையா இருக்கிறோம்? முதலாவது, நாம் கடவுளை தேடாதவர்களாக இருக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் கடவுளிடத்திலே வருவதற்கு நாம் தடையாக இருக்கிறோம். When we do not seek God, we become a hindrance for our children to come to God. சில நேரங்கள்ல எங்களுடைய குடும்ப ஜெபத்துல நாங்க உட்காரும் போது சம்டைம்ஸ் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, லேட்டா எழுந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு காலையில உணவு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களை ஆயத்தம் செய்யணும். அப்படிங்கிறப்போ நான் என்னுடைய மைண்ட்ல நினைப்பேன், இன்னைக்கு ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், போனே ஹட்சன் பைபிள் வாசிக்கலாம். சில நேரங்கள்ல இரவு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சோர்வா இருப்போம், சரி படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவன் சொல்லுவான் பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். சில நேரங்கள்ல நான் என்ன பண்ணுவேன், சரி பைபிள் வாசி ஜெபம் பண்ணல நினைக்கிறப்ப என்ன பண்ணுவான், பாட்டு புக் எடுத்துட்டு வந்து இல்ல இன்னைக்கு பாட்டும் பாடுவோம். அந்த இடத்துல என்னுடைய பிள்ளை கடவுளை தேட ஆயத்தமாக இருக்கும் போது நான் என்னுடைய வேலையின் நிமித்தமோ இல்ல என்னுடைய உடல் சோர்வின் நிமித்தமோ இல்ல வேண்டான்னு சொல்லி சொல்லுவேன். என்னென்றால் அந்த பிள்ளை கடவுளுக்குள்ளாக வளர நான் என்ன பண்றேங்க, தடையாக மாறி போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்குள்ளாக வளர்க்கணும் அப்படின்னா you have to put every effort before they turn into teenage. அவர்களுக்கு 13 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி உங்களால அவங்களுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி நீங்க என்ன பண்ணணும், எடுக்க வேண்டும். ஆனா தமிழ்ல கூட சொல்லியிருப்பாங்க, 5 வளையாதது 50 என்ன பண்ணாதுங்க, வளைய. அப்ப ஒரு சபை, அந்த சபையில அந்த சிறுவர் ஊழியம், அந்த வாலிபர் ஊழியம் என்பது அந்த சபையினுடைய முதுகெலும்பு என்று சொல்வார்கள். இட்ஸ் தி பேக்போன். அது அந்த சபையினுடைய எதிர்காலத்தின் தூணாக என்ன பண்ணுதுங்க இருக்கிறது. அப்ப நம்முடைய சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் நாம் ஆண்டவருக்குள்ளாக கட்டி எழுப்புவதற்கு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். சிறு பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவதிலோ அவர்களை வாலிப குடும்பங்களுக்கு அனுப்ப தவறும் பெற்றோர்கள் கடவுளுக்கு விரோதமான மாபெரும் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே போல உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாமல் இருப்பீர்கள் என்றால் அது கடவுளுக்கு விரோதமான மாபெரும் தீமை. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். குடும்ப ஜெபம் பண்ணாம இருந்த போதும், அவங்களோட உட்கார்ந்து வேதம் வாசிக்காமல் இருந்தா போதும், அவங்களோட உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணாமல் இருந்தா போதும், அதுவே உங்களுடைய பிள்ளை சீர்கெட்டு போவதற்கு அஸ்திபாரமாக என்ன பண்ணுங்க இருக்கும். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி கடவுளுக்குள்ளாக வர தடை செய்கின்றோம், கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவர்களோடு நாம் பேசாமல் இருக்கும் போது. When we don't develop Christ-centered conversations at home, என்னுடைய குடும்பத்திலே நடைபெறும் ஒவ்வொரு காரியங்களையும் நான் கிறிஸ்துவின் அன்போடு ஒப்பிட்டு நான் என்ன பண்ணணுங்க, பேச வேண்டும். போன வாரம் நான் பெங்களூர்ல இருந்த போது டெய்லி என்ன பண்ணுவோம், வீடியோ கால் பண்ணி குடும்ப ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் ஹட்சன் மேல ஒரே கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட், ஹட்சன் தனியா தூங்க மாட்டேங்கிறான். ஏமி பெட்ல படுத்தா ஏமி பக்கத்துல போய் படுத்துக்கிறான், ஏமியால நல்லா தூங்க முடியல. அம்மா பெட்ல போய் படுத்தா அம்மாவால தூங்க முடியல. அப்ப நான் ஹட்சன்ட்ட நான் பேசுறப்போ அப்படி சொன்னேன், ஹட்சன், do you know Jesus with you? ஏசு கிறிஸ்து உன்னோட இருக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படி நீ என்ன பண்ண போற, பெட்ல போய் தனியா படுத்து தூங்க போற. உனக்கு பயம் வரப்போ நீ நீயே என்ன பண்ணணும், நினைப்பூட்டி கொள்ளணும். என்ன நினைப்பு கொள்ளணுமா, ஏசு கிறிஸ்து என் கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு. ஏசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு. அவன் சொன்ன, ரொம்ப பயமா இருந்தா என்ன பண்ணு, பைபிள் எடுத்து தலைமாட்டில வச்சுக்கோ. அந்த பைபிளை பாக்குறப்பெல்லாம் கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு நீ என்ன பண்ணிக்கோ, நினைப்பூட்டி கொடு. அன்னைக்கு நைட் அவன் தனியா என்ன பண்ணான், படுத்து. அப்போ சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நெருங்க நம்ம என்ன பண்ணணுங்க, கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருபோதுமே நம்ம பிள்ளைக்கு சுயமா உன்னால எல்லாம் செய்ய முடியும் நீ கற்றுக் கொடுக்காத. ஏன்னா சுயமா நம்மால எல்லாத்தையும் செய்ய முடியாது.
கடவுளுடைய உதவி அன்றி, இந்து புராணங்கள்ல சொல்லுவாங்க, அவனின்றி அணுவும் அசையாது. அது அர்த்தம் என்னவென்றால், கடவுள் இல்லாம ஒரு சிறு நுண்ணுயிர் கூட என்ன பண்ணாதுங்களா, அசையாது. ஒரு சிறு நுண்ணுயிரை கடவுள் இல்லாமல் அசைய முடியாமல் போனால், மனிதனாக என்னால் கடவுள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்னுடைய வீட்டுல என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு சூழலையும் கிறிஸ்து யார், கிறிஸ்து யார், கிறிஸ்து யார். மூணாவதா, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் நேர்மையற்றவர்களாய் வாழும் போது அவர்களை கடவுளிடத்திலே வர தடை செய்கின்றோம். When we do not live honestly, when we do not practice integrity, நீங்க எவ்வளவு பொய் சொல்றீங்க, நீங்க எவ்வளவு ஏமாத்துறீங்க, நீங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்றீங்க, இதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தெரியாத மாதிரி என்ன பண்ணலாம், இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உங்களுடைய பாவங்களை நீங்க இந்த உலகத்துல யாருக்கிட்ட வேணாலும் என்ன பண்ணலாங்க, மறைக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள்ட்ட இருந்து என்ன பண்ண முடியாதுங்க, மறைக்க முடியாது. சில சமயத்துல அவங்க வெளிப்படையா என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க தெரியும். அப்படி நம்ம தொடர்ந்து நேர்மையற்றவர்களாய், நாம் தொடர்ந்து பாவ காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போமே என்றால், நம்முடைய பிள்ளைகளையும் நாம் பாவத்துக்குள்ளாக வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். வேற எப்ப நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்குள்ளாக வழி நடத்த தவறுகிறோம், நாம் கடவுளையும் அவருடைய திருச்சபையும் புறக்கணிக்கும் போது. When we do not love Christ and His church, கிறிஸ்துவையும் அவருடைய திருச்சபையும் நாம் நேசிக்காத போது, நம்முடைய பிள்ளைகளை நாம் கடவுளிடத்தில் வர தடை செய்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வேதத்துல மிக முக்கியமான வசனங்களிலே ஒன்று. அந்த வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? தன்னுடைய சுய ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து திருச்சபையை சம்பாதித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தது எதுக்காக? இட் இஸ் ஃபார் ஹிஸ் சர்ச், தன்னுடைய சபையை. தேவாதி தேவன் தன்னுடைய சபையை நேசிக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்றது கிடையாதுங்க, மேற்கொள்வதில்லை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை ஒருவன் சீரழிப்பானே என்றால் அவனை நான் என்ன பண்ணுவேன், சீரழிப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் புஸ்தகம் எழுதுறாங்க. என்ன புஸ்தகம் எழுதுறாங்கன்னா, இயேசுவை நேசி, சபையை நேசிக்காதே. மிகவும் முட்டாள்தனமான ஒரு கருத்து. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன், திருச்சபைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். இதுதான் இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் பயங்கர பெரிய டாபிக்கா இருக்கு. சீக்கிரம் இந்தியாவுக்கு என்ன பண்ணுங்க, வந்துடும். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒருவன் திருச்சபையை நேசிக்காமல் என்ன பண்ண முடியாதுங்க, இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து திருச்சபையை நேசிக்கிறவராக. திருச்சபையில இருக்கிற சில தவறான மனிதர்கள், சில தவறான தலைவர்கள், திருச்சபையில நடக்கின்ற சில தவறான காரணங்களின் மூலமாக திருச்சபை மோசமானதாக என்ன பண்ணாதுங்க, போகாது. ஏனென்றால் சபை என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் என்ன பண்ணிருக்காருங்க, மீட்டு எடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எந்த பெற்றோர் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். எந்த பெற்றோர் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக கட்டுகிறவர்களாக இருப்பார்கள். புதன்கிழமை ஈவினிங் மீட்டிங்ல கூட ஒருவேளை அந்த மீட்டிங்ல நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுல போய் உங்களால சமைக்க முடியாது அப்படிங்கறதுனால அன்னைக்கு என்ன பண்றதுங்க, உணவு கொடுக்கப்படுகிறது. ஏன் உணவு கொடுக்கப்படுது? 8 மணிக்கு மேல போய் சமைச்சு சாப்பிடுறது என்னது கஷ்டம். ஆனா எவ்வளவுதான் நான் முயற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் சபையில் இருக்கிற குடும்பங்களை கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும், ஒரு சிலர் என்ன மனநிலையில இருக்கிறீங்க, நாங்க எதுக்கு அது போறோம். Learn to create a culture of love for Christ and His church. உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதிலே கிறிஸ்துவையும் அவருடைய திருச்சபையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீங்க என்ன பண்ணணும், வளர்க்க வேண்டும். திருச்சபை இல்லாமல், ஒரு ஆரோக்கியமான வேதத்தை போதிக்கிற திருச்சபை இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளும் சரி நீங்களும் சரி கடவுளுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியாது. நாம் தனித்து விடப்பட்டால் அழிந்து போவோம். பிள்ளைகளை நீங்க காலேஜுக்கு படிக்க அனுப்புறீங்களா, முதல்ல அங்க ஒரு சர்ச் இருக்கான்னு சொல்லி பாருங்க. அந்த சபையில நீங்கள் அவர்களை சேர்த்து கொடுங்க. ஒரு பெரிய காலேஜ் இருக்கு, ஆனா அதுக்கு பக்கத்துல ஒரு நல்ல சர்ச் இல்லைன்னா அந்த காலேஜ்ல சேர்க்காது. ஒரு நல்ல சர்ச் இருக்கு, ஆனா அந்த சர்ச் பக்கத்துல ஒரு எளிமையான கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரியில நீங்க சேருங்க. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக நல்லா வருவாங்க, வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்
எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், பிள்ளைகளை என்ன வாக்கணும், இதெல்லாம் யோசிக்கிறாங்களே தவிர கடவுளுக்குள்ளாக அவர்களை வளர்க்க என்ன பண்றது கிடையாதுங்க, யோசிப்பது கிடையாது. காலையில நானும் என் குடும்பமும் 8:30 திருச்சபை அப்படின்னா நாங்க 8:25 சபையில வந்து இருப்போம் என்று முடிவு செய்து அதை முயற்சி செய்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார்கள். ஸ்கூலுக்கு 8:30 மணினா 8:20 போகணும்னு சொல்லி தர பெற்றோர் 8:30 மணி சர்ச்சுக்கு 9:30 போனாலும் பரவாயில்லன்னு பிள்ளைகளுக்கு நம்ம போதிப்போம் என்றால் அந்த பிள்ளைகள் நாளைக்கு கூட அந்த தமிழ்ல சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி எத்தனை அடி பாயும். நீங்க 9:30 மணிக்கு சர்ச்சுக்கு வருவீங்க, உங்க பிள்ளை சர்ச்சுக்கே வர மாட்டா. அதுதான் நடக்க போகுது. கடவுள் அவனுடைய வாழ்க்கையை தொட்டால் தவிர. நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்குள்ளாக வளர்க்க முடியும்? நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யலாம்? அதை நம்ம சீக்கிரமாக நம்ம கவனித்து போக போறோம். முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய சாதனைகளை காட்டிலும் நற்குணங்கள் முக்கியம் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Emphasize virtue over achievement. Emphasize virtue over achievement. நம்முடைய சாதனைகளை காட்டிலும் நற்குணங்கள் முக்கியம் என்பதை என்ன பண்ணணுங்க, கற்றுக் கொடுங்க. பணம் தான் எல்லாம், படிப்பு தான் எல்லாம், மனிதர்களுடைய புகழ் தான் எல்லாம் இல்லைங்க. நத்திங். இயேசு சொல்றார், மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? What is the use? இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மாற்றிவிட்டு அவன் நரகத்திலே சென்று எரி நரகத்திலே நித்தியமாய் வாழுவானே என்றால் உன்னுடைய பிள்ளைக்கு நீ சேர்த்த ஆசையும் சம்பாத்தியமும் எதற்காக? அதனால் என்ன பயன்? பரீட்சையில காப்பி அடிச்சு பாஸ் பண்றது முக்கியம் இல்ல, கடவுளுக்கு உண்மையா இருந்து ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு கற்றுக் கொடுங்க. வேலை செய்யற இடத்துல பொய் சொல்லி ஏமாத்துறது பெருசு இல்ல, ப்ரொமோஷனே கிடைக்கலனாலும் தாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் எப்படி ஆச்சுன்னா வெற்றி தான் எல்லாமே. இந்தியா வந்து 50 ஓவர் உலக கோப்பைய அவர் தோனி தலைமையில வந்து வெற்றி பெற்ற போது அந்த தோனி பேசினப்போ ஒரு காரியத்தை ரொம்ப அழுத்தி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அவரை இன்டர்வியூ எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் சொன்னாரு, இன்னைக்கு மேட்ச்ல கூட நாங்க நிறைய தவறு பண்ணிருக்கோம், ஆனா நாங்க வெற்றி பெற்றனால எங்களுடைய தவறுகளை நீங்க யாருமே என்ன பண்ணல, பார்க்க கிடையாது. ஆனா நானு அந்த வெற்றியை பார்க்கல, அந்த தவறுகளை எப்படி திருத்திக் கொள்ளணும்னு சொல்லி நான் என்ன பண்றேன் பாக்குறேன்னு சொல்லி சொல்வேன். அப்ப அவரு அந்த இடத்துல அவர் சொல்ல விரும்பின ஒரு கருத்து என்னன்னா, இந்த உலகம் வந்து ஒருத்தன் வெற்றி பெற்றா அவன் செஞ்ச தவறையெல்லாம் என்ன பண்ணிருதுங்க, ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அவன்கிட்ட பணம் இருக்கிறனால அவனை இந்த உலகம் என்ன பண்ணுதுங்க, ஏற்றுக்கொள்ளுது. அதிகாரத்தில் இருக்கிறனால ஒருத்தன் என்ன பண்ணுதுங்க, ஏற்றுக்கொள்ளுது. அப்போ சாதனை படைக்கும் போது அவன் செய்த தவறுகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோங்க. ஆனால் தேவன் நாம் எவ்வளவு உயரத்துல இருக்கிறோம் சொல்லி பார்க்கலைங்க, நம்ம எப்படி அந்த உயரத்துக்கு போனோம்னு பாக்குறாரு. நாம் எந்த அதிகாரத்தோடு இருக்கிறோம் சொல்லி பார்க்க கிடையாது, அந்த அதிகாரத்தோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அவர் என்ன பண்றாருங்க பார்க்கிறார். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல பணமும் ஆஸ்தியும் பொருளும் சம்பாதிக்கிறது இல்லப்பா, நற்குணத்தை என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். அதனாலதான் திருமணத்தை குறித்து பேசும்போது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன், இத சொல்ற ஒரு யாருங்க, ராஜாவுடைய தாய். ஒரு ராஜாவுடைய தாய் அந்த ராஜாவுக்கு என்ன சொல்றா, மகனே நீ ஒரு பெண்ணை தேடும் போது நீ எப்படிப்பட்ட பெண்ணை தேடணும், பணம் படிப்பு அந்தஸ்து அழகு இதெல்லாம் இல்ல, ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் அதான் பொருந்தும். எவ்வளவு என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, சொந்த வீடு இருக்கா, இதெல்லாம் பார்க்காத கடவுள் பயம் மிக்க ஒரு நபரா, கடவுளை தேடுகின்ற ஒரு நபரா, கடவுளை நேசிக்கின்ற ஒரு நபரா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை உனக்கு கிடைக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க, சந்தோஷமாக. போன வாரம் நான் நியூஸ்ல திருப்பூர்ல ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சிருச்சு இல்லைங்களா, அது பேர் என்னதுங்க, ரிதன்யாவா, ரிதன் கரெக்டுங்களா,
எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து அவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி அவளை திருமணம் செய்து கொடுத்தா அவளால் அந்த வீட்டுல போய் என்ன பண்ண முடியலைங்க? பணம் இருக்குது, பெரிய வீடு இருக்கு, எதிர்காலத்துக்குரிய எல்லா வசதிகளும் என்ன பண்ணுதுங்க. ஏன் அந்த வீட்டுல போய் அந்த பெண்ணால வாழ முடியல? ஏன்னா அங்க இருக்கிற மனிதர்களிடத்துல என்ன இல்லைங்க? நற்குணம் இல்லை, நற்குணம் இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்துல வெற்றி பெறணுங்கிற ஒரே எண்ணத்திற்காக மனிதர்கள் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை பீறி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக என்ன பண்ணக்கூடாதுங்க? வளரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக மாறணுங்க? நற்குணசாலிகளாய், நற்குணசாலிகளாய். திருக்குறள் கூட சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை நற்குணசாலி என்பதை தாய் கேட்கும் போது அவ என்ன பண்றாங்க? பூரிப்படைகிறான். அடுத்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர்களாக வளர நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேலையும் கடவுளுக்கு பிரியமானது என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். Teach that every profession, every career, every work is equal to God. கடவுளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் எப்படிப்பட்ட வேலையா இருக்குதுங்க? குட். இன்னைக்கு நம்ம படிப்புலையும் ஜாதியை நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கிறோம். படிப்பினை நம்ம எப்படி ஜாதியை பின்பற்றோம் அப்படின்னா, ஒருவன் செய்யும் தொழிலை கொண்டு அவனை மதிப்பிடுவது இந்து ஜாதி முறை. பிராமின்னா இந்த தொழில் தான் செய்யணும், அடுத்து சத்திரியன்னா இந்த தொழில் தான் என்ன பண்ணும். ஒரு சூத்திரன் என்னைக்குமே சத்திரியனாக ராஜாவாக என்ன பண்ணக்கூடாதுங்க? முயற்சி செய்யக்கூடாது. ஒரு சூத்திரன் கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாதுங்க? நினைச்சு இதுதான். அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? டாக்டர்னா பெரியவர், என்ஜினியர்னா கொஞ்சம் சின்னவர், இதுவே சாக்கடையை கிளீன் பண்றவர்னா அவர் எந்த இடத்துல இருப்பாருங்க? அவர்லாம் ஹரிஜன். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஹரிஜன் அவுட்காஸ்ட். இது வேதத்திற்கு புறம்பான ஒரு செயல், இது கடவுள் விரும்பாத ஒரு செயல். தேவனுடைய பார்வையிலே சோம்பேறியா தான் கடவுள் வெறுக்கிறார். வேலை செய்யாம இருக்கிறவன் தான் என்ன பண்றாரு? கடவுள் வெறுக்கிறார். ஆனால் எறும்பை போல சுறுசுறுப்புள்ள எந்த வேலையும் தேவன் என்ன பண்றாருங்க? ஏற்றுக்கொள்கிறார். இதை நம்ம ஏன் கற்றுக் கொடுப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீட்ல பாஸ் ஆகலன்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏங்க அந்த பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல பெற்றோர்கள் எதை ஊற்றிட்டு, நீ டாக்டர் ஆனாதான் நீ வெற்றி பெற்றவன், டாக்டர் ஆனாதான் வாழ்க்கை, டாக்டர் ஆனாதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மதிக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய டாக்டருங்கெல்லாம் படிக்காதவங்க கட்டின ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக, நேரம் இல்லை, நான் சீக்கிரம் கடந்து போக வேண்டும். மூன்றாவதாக, சேவை செய்ய கற்றுக் கொடுங்கள். Teach them to serve. Teach them to serve. ஒரு நாள் நான் சர்ச்சை முடிச்சுட்டு பின்னாடி போனப்போ ஒரே ஒரு சகோதரி மட்டும் தனியா பாத்திரம் வளர்க்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்? ஹட்சனையும் சாலமோனையும் கூப்பிட்டு நீங்க விளக்குங்கடா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா அவங்க என்ன பண்ணாங்க? அந்த டம்ளர்ஸ் என்ன பண்ணாங்க? விளக்கி வச்சாங்க. வீட்லயும் சரி, சர்ச்லயும் சரி, சமுதாயத்திலயும் சரி, ask them to serve. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள ஆலயத்தை என்ன பண்ணுவாங்க? கிளீன் பண்ணுவாங்க. bring your children. உங்களுடைய பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க. இந்த ஜன்னல் எல்லாம் துடைக்க வைங்க, சேரை துடைக்க வைங்க. வீட்டுல சனிக்கிழமை லீவ் இருந்தா என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து அதை என்ன பண்ணுங்க? அந்த வேலையை செய்ய வைங்க. அதே போல பிறருக்கு சேவை செய்ய அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கற்றுக் கொடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தார். நாம் பிறருக்கு சேவை செய்வதனால் எந்த விதத்துல நம்ம தாழ்ந்து போவதில்லை. அடுத்து நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமே என்றால், மாடல் ஹியூமிலிட்டி அண்ட் ரிபெண்டன்ஸ் பிஃபோர் தம். அவர்களுக்கு முன்பாக தாழ்மையையும் மனம் திரும்புதலையும் காண்பியுங்கள். அதாவது
பெற்றோர் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடும்போது விட்டு கொடுக்க கற்றுக் கொடுங்க. பெற்றோர் ஒருவருக்கு ஒரு விதமாக தவறு செய்யும் போது மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். இதை நாம் செய்யும் போது நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கிறவர்களாக இருக்கிறோம். We help them to grow in the Lord. நேரம் இல்லை. அடுத்து நம்ம பார்த்தோம்னா அவர்களோடு தொழுது கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். Learn to worship together. அவங்களோட சேர்ந்து பாடல்கள் பாடுங்க. அவங்களோடு சேர்ந்து வேத புஸ்தகத்தை வாசிங்க. வேத புஸ்தகத்தை மட்டும் இல்ல, நல்ல ஆரோக்கியமான புஸ்தகங்களை நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, வாசிக்க கற்றுக் கொடுங்க. அவர்களோடு சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. You pray with them. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை குறித்து பயப்படுகிறார்கள் என்றால் அந்த பயத்தை குறித்து அவர்களுக்கு தெளிவாக விளக்கி அந்த பயத்தை அவர்கள் மேற்கொள்ள அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. Teach them to overcome fear. உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Create a culture of forgiveness in the family. உங்களுடைய குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் கலாச்சாரத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறை உங்ககிட்ட வந்து சொல்லும் போது அவர்களை நீங்கள் மன்னித்து திருத்தவில்லை என்றால் அடுத்த முறை தப்பு பண்றப்ப அவங்க உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. They will not come. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிறரை கண்டிக்க கற்றுக் கொடுங்கள். Teach them to confront others. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்திலே பிள்ளைகள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு நீங்களும் நானும் ஸ்கூலுக்கு போனப்ப ஸ்கூல்ல என்ன கிடையாதுங்க, சிசிடிவி கேமரா கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரது எப்படி இருந்ததுங்க, பாதுகாப்பாக இருந்தது. ஏதோ ஒரு ஸ்கூல்ல எங்கேயோ அத்தி பூத்தமா தான் எங்கேயாவது ஒரு இடத்துல பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பாலியல் வன்கொடுமைகள் தகாத விதத்தில் ஆசிரியர்கள் நடத்துவது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸ்கூல் ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை பிள்ளைகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உன்னுடைய உடம்புல யாருமே கை வைக்கிறதுக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. யாராவது உன்னுடைய உடம்புல கை வைத்தாங்க அப்படின்னா உடனடியா இது தப்பு, என் உடம்புல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, கையை எடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. பிற செய்யும் தவறுகளை நீங்க தப்பு பண்ணும்போது பிள்ளைகள் கண்டித்தால் அதை தாழ்மையாக நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. We need to accept. நிறைய டைம் அட்சநேமி வந்து எங்களுடைய தவறுகளை என்ன பண்ணுவாங்க, they will pinpoint. அப்படி அவங்க நம்முடைய தவறுகளை பின் பாயிண்ட் பண்ணும்போது நாம் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முன்பாக நாம் மன்னிப்பு கேட்க என்ன பண்ணுங்க, ஆயத்தமாக இருக்க வேண்டும். சமீபத்தில் நான் கேட்ட ஒரு காரியம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எப்படின்னா, அப்பாவும் அம்மாவும் நைட்டு கொஞ்சம் கோபமா ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, ஆர்கியூ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவங்க பிள்ளை என்ன பண்ணிருக்கா, கூப்பிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை வீட்டுல அப்படி அப்பா அம்மா கிட்ட ஆலோசனை கொடுக்கிற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு தைரியம் இருக்கு? நிறைய வீட்டுல அப்பா அம்மா சண்டை போட்டாலும் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பயந்து போய் அவர்களை திருத்துவதற்கு என்ன பண்ண மாட்டாங்க, அந்த இடத்த நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்றது கிடையாதுங்க, கொடுப்பது கிடையாது. அந்த இடம் எப்ப அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய தவறுகளை நாம் பிள்ளைகளுக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தை நாம் மன்னிப்பு கேட்க ஆயத்தமாக இருக்கிறப்ப அந்த பிள்ளைகளும் நம்ம என்ன பண்ணுவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்கார், பாலகர் வாயினால் தன்னுடைய நாமத்தை அவர் என்ன பண்ணுவாருங்க, அறிவிப்பார். அப்ப நம்முடைய பிள்ளைகள் யாரா இப்போ ஒரு குறிப்பிட்ட வீட்டுல பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, இருக்க விரும்பல அப்படின்னா அந்த வீட்டுக்கு உங்க பிள்ளைய அனுப்பாதீங்க. நம்ம ஏதோ கடைக்கு போகணும், நம்ம இங்க போகணும் அங்க போகணும்னு சொல்லிட்டு பிள்ளைகள் எங்க இருக்க விரும்பலையோ அந்த இடத்துக்கு அவங்களை என்ன பண்ணாதீங்க, அனுப்பாதீங்க. இந்த குறிப்பிட்ட நபரோடு நான் போக நான் விரும்பவில்லை என்று பிள்ளைகள் சொல்வார்கள் என்றால் அந்த பிள்ளைகளோட நீங்க என்ன பண்ணாதீங்க, அந்த நபரோட உங்களுடைய பிள்ளைகள் நீங்க என்ன பண்ணாதீங்க, அனுப்பாதீங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போனோம்னா அந்த பிள்ளைக்கு 12-13 வயசு ஆகுற வரைக்கும் குழந்தை வந்து ஸ்கூல்ல இருந்து வர்றப்போ யாராவது ஒரு பெற்றோர் வீட்டுல இருக்கணும். அதே போல அந்த 12 வயது குறைவான குழந்தைகளை வீட்டுல தனியா பெற்றோர் பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சா அவங்களை சட்டப்படி என்ன பண்ணுவாங்க, தண்டிப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் வளரும் போது அவர்களுக்கு என்ன அவசியங்க, பாதுகாப்பு அவசியம். பாதுகாப்பு என்று சொல்லும் போது ஒரு பத்திரமான வீடு மட்டும் இருந்தா பத்தாதுங்க, ஒரு நபர் அவர்களோட எப்பொழுதும் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு
யார்ட்டையாவது என்ன பண்றோம், பிள்ளைங்களை விட்டுட்டு நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மிக மிக தவறு. அந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் வழி நடத்த வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள். நம்முடைய பிள்ளைகளோடு நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றார். நாம் குடும்பமாக ஆலய ஆராதனைகளிலும் கூட்டங்களிலும் பங்கு பெறாமல் இருப்போம் என்றார். ஒரு நம்முடைய சபையில அந்த புதன்கிழமை கூடுகைக்கு வரும்போது குடும்பமா வாங்க. குறிப்பாக உங்களுக்கு ஒரு 15 வயதிற்கு உட்பட்ட பிள்ளை இருப்பாங்களே என்றால் அந்த குடும்பம் அந்த கூட்டத்தை தவற விடக்கூடாது. குடும்ப ஜப கூட்டங்களுக்கு குடும்பமா வாங்க, உங்கள் பிள்ளைகள் அழைத்து வாங்க. என் அன்பானவர்களே, இந்த குடும்ப முகாம் இதெல்லாம் நம்ம நடத்துறப்போ தயவு செய்து நீங்க குடும்பமும் வாங்க. வருஷத்துல ஒரு 3 நாள் நீங்க லீவ் போடுறதுல தப்பே கிடையாது. வேற எதுக்கு லீவ் போடுறீங்களோ இல்லையோ, அது இது எல்லாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் பெரிய விதத்துல என்ன பண்ணுங்க, மாற்றும். இந்த உலக மனிதர்கள் தான் என்ன பண்றாங்க, பணம், பொருள், கல்வி எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன பண்றாங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாமும் கடவுளை தேட வேண்டும். நாம் கடவுளை தேடும் போது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். எனவே இந்த காலை வேளையிலும் கூட நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நாம் மறவாமல் பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.